ரொம்ப பழைய காலத்து ஊர் திருக்கடன் மல்லை. மகாபலிபுரம்னு சொல்கிறோம், திருக்கடன் மல்லைன்னு சொல்கிறோம். ஆழ்வார்களில் பூதத்தாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம். இவர் தான் 2வது ஆழ்வார். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் 2 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். இந்த பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள்னு திருநாமம். ஸ்தலத்தில் சயனிச்சிருக்காருன்னா நிலத்தில் சயனிச்சிருக்கார். ஆதிசேஷ படுக்கை கிடையாது, ஸ்தலசயன பெருமாள். ஏன் ஆதிசேஷனில் தான் படுத்துட்டு இருப்பார்? நான் படுத்திருந்தார். ஆதிசேஷன் தான் கடலுக்கு நடுவில் படுத்திருந்தார். ஆனால் புண்டரீகர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்காக தம் படுக்கையை கடல்லையே விட்டுட்டு கிடுகிடுன்னு வந்து நிலத்தில் படுத்துனுட்டார். இது என்ன சுவாமி, கேள்வியப்பட்டதில்லை. பெருமாள் எங்கேயா நிலத்தில் படுத்துட்டு இருக்கார் பாருங்க. புண்டரீகர்னு ஒரு ரிஷி, அவருக்கு நிறைய புஷ்பம் சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை. கையில் புஷ்பத்தை எடுத்தார், கூடையில் இடிக்கின்றார், வந்துட்டார். கடலுக்கு நடுவில் பெருமாள் எழுந்துள்ளிருப்பான்னு ஆரோ அவருக்கு சொன்னான். மனத்துள்ளான் மாகடல் நீர் உள்ளான் மலராள் தனத்துள்ளான்னு பாசம். சரி, கடலுக்கு நடுவில் இருக்காரு, நம்ம போய் இப்போ சமர்ப்பிக்கணுமே, வேகமாக போனோம், என்ன பண்ணலாம்? கையையே கொட்டாங்குச்சியாக வச்சு எடுத்து ஜலத்தை கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். கடல் ஜலத்தை எடுத்து நிலத்தில் இறைக்கிறார். கேட்குறவா உமக்கு என்ன பித்தான்னு கேட்குறார். இல்லை, கிடுகிடுன்னு இறைச்சி நான் பெருமாளை போய் தரிசிச்சிட போகிறேன். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு ஆர்வம் அவருக்கு. அந்த சமயம் இவருக்கு நம்ம கண்டிப்பாக கட்டம் கொடுக்கக்கூடாது, நாமே படுக்கையை விட்டு எழுந்திருந்து வந்துடணும் அப்படின்னு பெருமாள் வந்தார். வந்தவர் அவரை பார்க்கிறார். என்ன ஏதோ கடலில் ஜலத்தை அரைச்சென்றிருக்கீர். அம்மாமா உள்ள பெருமாள் கிடக்கிறாரா, நான் போய் உடனே அவருக்கு புஷ்பாலங்காரம் பண்ணணும். அப்போ வந்த சுவாமி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. பெருமாள் கேட்குறார், உலகமுண்ட பெருவாயன் புண்டரீகங்கிற பக்தனை பார்த்து ஏதானு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்துக்கு இருக்கா? அவர் கேட்டார், இப்போ நான் உனக்காக ஆகாரம் தேட போனோன்னா நான் கையால் எடுத்து ஜலத்தை இறைச்சிருக்கேன்னு இந்த காரியத்தை யார் பண்ணுவான்னார். நீர் போயிட்டு வர வரைக்கும் உமக்காக நான் பண்ணுறேனே அப்படின்னு பெருமாளே சொன்னார். சரின்னு பூக்கூடையை கொடுத்தார். நான் போய் உனக்கு ஆகாரத்துக்கு எதான் எடுத்துன்னு வரேங்கிறதுக்காக போனார். அதுக்குள்ள பெருமாள் கிடுகிடுகிடு அவர் இறைக்கிறது கேட்கணுமா? அப்போ நினைச்ச மாத்திரத்தில் மொத்தம் இறஞ்சி போயிடாதா? இறஞ்சி போச்சு. உள்ளேந்து இருக்கிற பெருமாள் இவர் தான் வந்துட்டாரு. உள்ளேந்து இருக்கிற பெருமாள் வந்ததா சட்டுன்னு ரொம்ப நீண்ட திருக்கைகளை பரப்பி கொண்டு நிலத்திலேயே சயனிச்சுட்டார். புண்டரீகர் போனவர் வந்தார். வந்து பார்த்தா கடல்ல ஜலத்தையே காணும். இவரானா படுத்துட்டு இருக்கார். சுவாமி, ஏதோ எனக்காக காரியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெறுமை படுத்துனுட்டு இருப்போ, இவ்வளவுதானா, ரொம்ப பசியான்னார். நீர் குழந்ததை முதல்ல கொண்டார், அதை சாப்பிட்றதுக்காகத்தான் படுத்துட்டு இருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீர் என்னைக்கா இருந்தாலும் முடிச்சிருக்க போகிறது இல்லை, வேலை முடிஞ்சு போச்சு. இதோ எல்லாத்தையும் இறைச்சுட்டேனேன்னு அப்போ பெருமாள் நடுவில் இருக்கணும். என்ன நான் தான் இவரே தன்னை தரிசனம் கொடுத்தார். அவர் தான் ஸ்தலசயன பெருமாள். அப்போ புண்டரீகருங்க மகர்ஷிக்காக ஆதிசேஷ படுக்கையை துறந்து தன் கடலையும் துறந்து இந்த க்ஷேத்திரத்தில் இங்கேயே ஸ்தலசயன பெருமாளாக கிடக்கிறார். ரொம்ப அற்புதமான சயன திருக்கோலம். பாராய துண்டுமிழ்ந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பருவாய் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்புசித்த போரேற்றினை புனர் மருதமிர நடந்த பொற்குன்னினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. தலசயன பெருமாள் 4 திருக்கைகளோடே, இடது கை ஆஹ்வான ஹஸ்தம். ஆஹ்வானன்னா பத்திரிக்கை ஆஹ்வானம் இருக்குன்னு சொல்கிறாலும் இல்லையோ, கூப்பிடுதல்னு அர்த்தம். நம்ம பார்த்து கூப்பிட்டு என் திருவடிகளை பற்று என்ன கூப்பிடுகிறார். வலது கை ஆசீர்வாதம் பண்ற கை. 2 கைகளையும் படுக்கையிலே அழுத்தமாக வைத்து கொண்டுள்ளார். பூதத்தாழ்வாரோடும் திருமங்கையாழ்வாரோடும் பாசரம் பெற்று சயனித்து கொண்டிருக்கிற எம்பெருமான் ஸ்தலசயன பெருமாள். புஜங்க சேனம் கிழக்கு நோக்கி திருக்கோலம். உலகுய்ய நின்ன பெருமாள் உற்சவர். நிலமங்கத் தாயார் தனிக்கோவில் நாச்சியார். புண்டரீக புஷ்கரணி. புண்டரீக ரிஷிக்காகத்தானே எத்தனையுமே பண்ணார். அதனால் புஷ்கரணியும் புண்டரீக புஷ்கரணி. கருட நதி புண்டரீக மகர்ஷி பிரத்யக்ஷமாக பெருமாளை சேவித்தவர். ஸ்தலத்தை சேவிக்கலாம், தனியாக இடம் கட்டி வச்சிருக்கா. பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலம் காஞ்சிபுரத்தில் திருவக்காசனதியில் போனால் சேவிக்கலாம். பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் இந்த க்ஷேத்திரத்தில் போனோம்னா சேவிக்கலாம். மாமல்லபுரத்தே கடன்மல்லையில் ஸ்தலசயன பெருமாளாக பெருமானை தரிசித்து கொண்டோம்.